கோவில்பட்டி அருகே காமநாயக்கன்பட்டி புனித பரலோக மாதா பேராலயத்தின் விண்ணேற்பு பெருவிழா கொடியேற்றம் இன்று இரவு நடைபெற்றது. வீரமாமுனிவர் பங்கு குருவாக பணியாற்றிய காமநாயக்கன்பட்டி புனித பரலோக மாதா பேராலயத்தில் விண்ணேற்பு பெருவிழா கொடியேற்றத்தை ஒட்டி இன்று மாலை சுமார் 6:45 மணிக்கு ஆலயம் முன்பு கொடிமரம் நட்டப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மிக்கேல் ஆதிதூதரின் திருவுருவ பவனி நடந்தது. பின்னர் ஜெபமாலை தோட்டத்திலிருந்து கொடிகள் பவனியாக ஆலயம் முன்பு நடப்பட்டுள்ள கொடிமரத்திற்கு கொண்டு வரப்பட்டது. அதனைத் தொடர்ந்து சிவகங்கை மறை மாவட்ட ஆயர் லூர்து ஆனந்தம் கொடியை ஆசிர்வதித்து கொடிமரத்தில் முதலாவது திருத்தல கொடியையும் அதைத் தொடர்ந்து கிறிஸ்துவ மக்கள் கொண்டு வந்திருந்த வண்ண கொடிகளும் அணிவகுப்பாக ஏற்றி வைத்தார். தொடர்ந்து ஜவஹர் நகர் பங்கு பணியாளர் சகாயஜான், சிங்கம்பாறை பங்கு பணியாளர் அருள் நேசமணி, கல்லிடைக்குறிச்சி பங்கு பணியாளர் அருள் அந்தோணி ஆகியோர் திருப்பலி மற்றும் மறையுரை வழங்கினர். இதில் திரளான கிறிஸ்துவ மக்கள் கலந்து கொண்டனர். கொடியேற்றம் நிகழ்ச்சியை முன்னிட்டு மாலை 5:30 மணி முதல் சமபந்தி விருந்து நடந்தது. கொடியேற்ற விழாவையொட்டி வான வேடிக்கைகள் நிகழ்த்தப்பட்டது. திருவிழாவின் 4ஆம் தேதி திருநாளான ஆகஸ்ட் 9ஆம் தேதி காலை 9 மணிக்கு மரியன்னை மாநாடு, 5ஆம் திருநாளான ஆகஸ்ட் 10ஆம் தேதி காலை 8:30 மணிக்கு புது நன்மை விழா, 9ஆம் திருநாளான 14ஆம் தேதி மாலை 6:30 மணிக்கு ஆடம்பர கூட்டு திருப்பலி நடைபெறுகிறது. 10ஆம் நாளான 15ஆம் தேதி அதிகாலை 2 மணிக்கு மதுரை உயிரை மறை மாவட்ட ஆயர் அந்தோணி சாமி சபரிமுத்து தலைமையில் தேரடி திருப்பலி நடக்கிறது. அதைத் தொடர்ந்து கும்பிடு சேவை செய்து பக்தர்கள் நேர்ச்சி செலுத்துகின்றனர். மாலை 7 மணிக்கு திருப்பலி நற்கருணை பவனி நடக்கிறது. ஏற்பாடுகளை பேரலைய அதிபர் மற்றும் பங்கு தந்தையுமான மொய்சன், உதவி பங்கு தந்தை நிரோ ஸ்டாலின், ஆன்மீக தந்தை VS அந்தோணிராஜ், களப்பணியாளர்கள் சகோதரர்கள் ஜூடு சைமன், மரியன் ஊழியர் சபை அருள் சகோதரிகள், புனித தெரேசாவின் கார்மூல் சபை அருள் சகோதரிகள் மற்றும் கிறிஸ்துவ மக்கள் செய்து வருகின்றனர்.